டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் கப்பலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து அனுப்பி வைத்து வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தற்போது நிவாரணப் பொருட்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை போட் கிளப்பில் இருக்கக்கூடிய இந்திய போர் விமானத்தின் மூலமாக இலங்கை மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கிறார். அரிசி, பருப்பு, சர்க்கரை மற்றும் உணவுப் பொருட்கள், அதே போல அவர்களுக்கு தேவையான உடை மற்றும் பல்வேறு விஷயங்களையும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது அனுப்பி வைக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அடைந்த போது இதே போல அன்புடன் தமிழ்நாடு என்ற தலைப்பில் போதுமான அளவுக்கு பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தற்போதும் கூட தமிழ்நாடு அரசின் சார்பில் இத்தகைய பொருட்கள் முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் துறைமுகத்திலும் வழங்க இருக்கிறார். துறைமுகத்திலும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி அங்கிருந்தும் இலங்கைக்கு பொருட்கள் அனுப்ப இருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில். ஏற்கனவே மத்திய அரசிடம் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பேசி ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தபடி டிட்வா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களை உடனடியாக காக்க வேண்டும் என்று கூட மத்திய அரசுக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது மத்திய அரசுடன் இணைந்து இத்தகைய பொருட்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார். அப்போது அன்புடன் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை மற்றும் உடைகள், போர்வை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தற்போது கப்பல் மூலமாக தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக்.